என் தங்கப்பிள்ளையே, ஆடி அமாவாசையினுடைய இந்த ஞாயிற்றுக் கிழமையில் என் பிள்ளை எப்பொழுதும் தனக்குள் வைத்திருக்கின்ற மனக்குழப்பத்தை நீக்குவதற்காக இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்த இந்த வராகி என் வாக்கினை நீ நிச்சயமாக கேட்டு விடுவாயானால் இன்றோடு உனக்குள் இருந்த அத்தனை குழப்பங்களும் நீங்கிவிடும். அம்மா எந்நேரமும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உன்னோடு பிணைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் எந்த நொடியும் உன்னை விட்டு பிரிந்தது கிடையாது. உன்னுடைய கஷ்டத்திலும் உன்னுடைய சந்தோஷத்திலும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று ஆடி மாதத்தினுடைய அமாவாசை நாள். இந்த நாளில் என் பிள்ளை உன்னுடைய முன்னோர்களை வழிபடவும் உன் இல்லத்தில் இறந்து போனவர்களுக்கு நீ இன்று தர்ப்பணம் கொடுக்கவும் சரியான நாளாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. சில நேரங்களில் உன் இல்லத்திற்கு ஆத்மா வருவதும் அவர்கள் அங்கே சாந்தியடையாமல் சுற்றி திரிவதுமாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதிலெல்லாம் இது போன்ற அமாவாசை திதிகளில் அவர்களை நீ சாந்தப்படுத்தி இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும். அதை சரியாக செய்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பல இன்னல்கள் நிச்சயமாக நீங்கும். என் பிள்ளையை, ஏற்கனவே பிரச்சனைகளில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இவர்களினுடைய சாபமும் கிடைத்து விட்டது என்றால் நடக்கின்ற எந்த ஒரு செயலும் உனக்கு சரியாக இருக்காது. என்னால் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது, எனக்கு அந்த வசதிகள் இல்லை என்று என் பிள்ளை நீ சொல்வாயானால் நிச்சயமாக அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குறைந்தபட்சம் உன்னுடைய இல்லத்தில் அவர்களின் புகைப்படத்திற்கு முன்னால் ஒரு சொம்பு நீரையாவது வைத்து அவர்களை நீ வழிபட்டால் போதும். நிச்சயமாக நீ மனதிற்குள் அவர்களை மனதார நினைத்தாலே உன் இல்லம் தேடி அவர்கள் வந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் குழந்தையே, எந்த நாளாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் நீ செய்கின்ற செயலை திறமையாக செய்து உனக்கான வெற்றியை எப்பொழுதும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான நாள். ஆடி மாதத்தினுடைய அமாவாசை திதியானது தெய்வங்களுக்கும் நீ முன்னோர்களுக்கும் பூஜைகளை சரியாக செய்தாயானால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆடி அமாவாசை நாளில் உன்னுடைய குலதெய்வத்திற்கு குங்குமம் வாங்கி கொண்டு கொடுப்பாயானால் நிச்சயமாக அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். என் பிள்ளையை, செய்கின்ற செயல்கள் இந்த வராகி நிச்சயமாக உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் எதை செய்வதாக இருந்தாலும் சரி வருமா வராதா என்பதனை எல்லாம் நன்றாக சிந்தித்து நாம் செய்கின்ற இந்த விஷயத்தினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்கின்றதா என்பதனை புரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த விஷயத்தை நீ செய்ய தொடங்கினாலே போதும். செய்து கொண்டிருக்கும் பொழுது குழம்பக்கூடாது. என்ன நடந்தாலும் எப்படியேனும் இதனை நாம் செய்து முடிக்கத்தான் வேண்டும் என்று நீ எண்ணிவிட வேண்டும். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் காண்பித்து கொடுத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உன் மனதில் இருக்கின்ற குழப்பம் நீங்குவதுதான். அதிகமாக குழம்பியதனால்தான் இத்தனை பிரச்சனைகளும் உன்னை சுற்றி வந்தது. எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இல்லாமல் போனதனால்தான் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து வந்தாய். என் தங்கமே, இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை யோசித்து அதை சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்தாலே போதும். கிடைப்பது எல்லாமும் உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என் பிள்ளையை, எதிர்பார்த்தது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. நாம் விரும்பியது எல்லோருக்கும் வாய்த்து விடாது. ஆனால் என்ன கிடைக்கின்றதோ அதை நீ விரும்ப தொடங்கினால் அதை விட வாழ்க்கையில் சொர்க்கம் வேறெதுவும் கிடையாது.
என் பிள்ளையே, நாம் புதிதாக ஒரு விஷயத்தை நேசிக்கும் பொழுது எப்பொழுதுமே சிந்தித்துப் பார். ஆரம்பத்தில் அதன் மீது அன்பு அதிகமாக இருக்கும். அந்த அன்பு கட்டுப்படுத்த முடியாத ஒரு அன்பாக இருக்கும். அந்த அன்பை கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் செய்யலாம், நாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உணர்வுகள் தோன்றும். நாட்கள் செல்லச் செல்ல அந்த அன்பு சற்று குறையும். ஆனால் அது குறையாமல் யார் பார்த்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையை வென்று காட்டக்கூடியவர்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். நம்மை நம்புகின்ற ஒருவருக்கே தன்னால் உண்மையான அன்பை கொடுக்க முடியவில்லை என்றால் மற்ற விஷயங்களில் எல்லாம் இவர்கள் எப்படி நேர்மையாக இருப்பார்கள் என்பதுதான் அங்கே கேள்விக்குறியாக நிற்கும். அதனால் என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவர்களை ஒருபொழுதும் மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுக்காமல் நீ வாழ வேண்டும். உன் இல்லத்திற்கு வருகின்ற ஆத்மாக்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணமே இதுவாகத்தான் இருக்கும். நாம் குடும்பத்தில் ஒற்றுமையோடு இருப்பதை காண வேண்டும். இவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதை கண்டால் நாம் ஆத்மா சாந்தியடைந்து விடும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கும். என் பிள்ளையே, பிறப்பு என்பது எப்படி உனக்கு தெரியாதோ அதுபோலத்தான் இறப்பும். ஆனால் யாரும் அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ள விரும்புவது கிடையாது. எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் நிச்சயமாக ஒரு பதற்றம் இருந்து கொண்டுதான் இருக்கும். என் பிள்ளையே, அப்படியானால் இந்த பதற்றம் அவர்களுக்குள் இருக்கிறது என்றால் இப்பொழுது அது எந்த விதத்திலும் பயனளிக்காமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். இனிமேல் அவர்களினுடைய எண்ணங்களை உறுதியாக்க வேண்டியது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. இனி அவர்களால் உனக்கு ஆசிகளை வழங்க முடியுமே தவிர அவர்களாக இறங்கி எந்த ஒரு செயலையும் செய்துவிட முடியாது. அதனால் என் பிள்ளை, நீ சரியான விஷயங்களை சரியாக சிந்தித்து உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மனதார ஏற்றுக்கொண்டால் போதும். என் பிள்ளையை, நீ கண்ணீர் வடித்தால் அவர்களின் மனது தாங்காது. என் குழந்தை, எதையுமே குழம்பிக் கொண்டே இருக்காமல் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி சிறிது நேரம் அமைதியாக இருந்து பார். நீ எதிர்பார்த்தது அல்லாமல் எதிர்பாராத பல விஷயங்களும் அதோடு சேர்ந்து நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது என்னதான் நமக்கு நடந்தது, என்னதான் நமக்கு கிடைத்தது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த பொழுதும் என் பிள்ளை, உனக்கும் அதுபோன்று இல்லாமல் சற்று மனநிறைவான வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் எல்லோரோடும் சேர்ந்து உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கு, அதிலும் உன் இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களின் ஆத்மாக்களுக்கு நீ செய்கின்ற பூஜையில் ஒரு சேர கலந்து மனதில் ஒற்றுமையோடு செய்யும் பொழுது அவர்கள் அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் ஆசீர்வதித்துவிட்டு செல்வார்கள். என் பிள்ளையை, அவர்களை இங்கு வர வைக்க வேண்டிய நாள், அவர்களின் மனதை குளிர வைக்க வேண்டிய நாள். இனி நினைத்தாலும் இந்த உலகத்தில் அவர்கள் மனிதர்களாக பிறந்து வாழ முடியாது. ஆனால் அவர்களினுடைய காலம் அப்படியே முற்றிலுமாக முடிந்து விட்டது. இறந்துவிட்ட ஒருவரை மீண்டும் காண்பது என்பது சாத்தியமற்றது. ஆனால் இந்த நாளில் அதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது எனும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். இன்று உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லாமும் உனக்கான மன நிறைவை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் ஆத்மாக்களின் ஆசிகளை நீ மனதார பெற்று கொண்டால் போதும். இங்கிருந்து யாரும் தப்பிக்க முடியாது இந்த இறப்பிலிருந்து என்பதனை புரிந்து கொள். எங்கே ஓடி ஒளிந்தாலும் அது ஒரு நாள் நடக்கத்தான் செய்யும். யாருக்கு முன்னால் யாருக்கு பின்னால் என்பது மட்டும்தான் கேள்விக்குறி. அதனால் என் பிள்ளையே, எது நடந்தாலும் பரவாயில்லை. நாமும் ஒரு நாள் இங்கிருந்து செல்லத்தான் போகின்றோம். அதனால் அவர்களின் மனது வேதனைப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ மாற்றிவிட முயற்சிகளை செய்தால் போதும். என்றுமே உனக்கு வெற்றிதான். வெற்றி என்பது உனக்காக கொடுக்கப்பட்டது. அதை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது. என் பிள்ளையை, மனநிறைவோடு இந்த நாளை தொடங்கு.
நிச்சயமாக நான் உன்னோடு இருக்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.